வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும், ஜனாதிபதி திரௌபதி முர்மு உறுதி. பரபரப்பான சூழலில் மக்களவை இன்று தாக்கலாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிச்சயம் முறியடிப்போம், செல்வ பெருந்தகை எக்ஸ் தள பதிவு. துருக்கியில் கள்ளச்சாராயம் குடித்து 37 பேர் பலி, கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அரசு எச்சரிக்கை. 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாவது மகளிர் T20 கிரிக்கெட், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மக்களவை, மாநில சட்டசபைகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் மசோதாவை தாக்கல் செய்து பேச உள்ளார். இதனிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு எதிர்ப்பு கிளம்பும் பட்சத்தில் அதனை கூட்டுக்குழு விசாரணைக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுப்பி வைப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. துருக்கியில் கள்ளச்சாராயம் குடித்து 37 பேர் பலியான சம்பவம் அந்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி நாட்டில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி பொதுமக்கள் கள்ளச்சாராயம் குடித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் முதல் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் குடித்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 17 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக எகிப்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வடகடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது T20 போட்டி இன்று நடைபெற உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. இதில் முதலில் T20 போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் T20 ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரில் 1-0 என முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது T20 போட்டி நவி மும்பையில் இன்று இந்திய நேரப்படி ஆட்டம் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இந்திய அணி விளையாடும். அதேவேளையில் தொடரை இழக்காமல் இருக்க இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற வெஸ்ட் இண்டீஸ் அணி கடுமையாக போராடும். இதனால் ஆட்டத்தில் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. சென்னையில் 2023-24 1 கோடி சதுர அடிக்கு மேல் IT நிறுவனங்கள் உருவாகியுள்ளதாகவும் மென்பொருள் துறையில் திறமை வாய்ந்தவர்கள் தமிழகத்தில்தான் அதிகம் இருக்கின்றனர் என்று தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை RS-புரம் பகுதியில் உள்ள தனியார் செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையத்தினை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கடந்த ஆட்சியாளர்களால் கிடப்பில் போடப்பட்ட கோவை எல்காட் பார்க் கடந்த மாதம் திறக்கப்பட்டது என்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்று அதனை திறந்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார்.
மேலும் சென்னையில் 2023-24 1 கோடி சதுர அடிக்கு மேல் ஐடி நிறுவனங்களை உருவாக்கி இருப்பதாகவும் தமிழகத்தில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் 90% அளவிற்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றும் இதுவே பெங்களூருவில் 25% தான் அந்த ஊர் மக்கள் இருக்கின்றனர் என்ற அவர் திறமை வாய்ந்தவர்கள் தமிழகத்தில் தான் அதிகம் இருக்கின்றனர் என தெரிவித்தார். முன்னாள் ஆட்சியால் துவங்கப்பட்ட இந்த எல்காட் பார்க் என்றது பல நிர்வாக குளறுபடிகளினால் திறக்க முடியாமல் முடிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் சென்ற மாதம் முதலமைச்சர் அவர்களே இங்கே வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு அனுமதியெல்லாம் பெற்ற பிறகு அதை திறந்து வைத்து திறந்த அன்னைக்கே சுமார் 2,30,000 சதுரடிக்கு மேல் ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு கேப் ஜெமினா என்ற பெரிய குளோபல் கன்சல்டிங் ஃபர்ம் கிட்டத்தட்ட 1,40,000 அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் 10,000 20,000 30,000 ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் அந்த முழு பில்டிங் எடுக்கிறதுக்கே 2-3 நிறுவனங்கள் தயாராக இருந்தார்கள். இத்தனை என்ன சொல்கிறது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் கோயம்புத்தூரில் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய டிமாண்ட் இருக்குது, அந்த அளவுக்கு கிளாஸ் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை. தூத்துக்குடியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் பார்வையிட்டார். தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக மாநகராட்சி பகுதியில் அன்னை தெரசா நகர், பால்பாண்டி நகர், பர்மா காலனி, மில்லர்புரம் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த வெள்ள நீரால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மழை நீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் பார்வையிட்டார். மேலும் மழை நீர் தேங்கியுள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு தடையின்றி மழை நீர் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கோரம்பள்ளம் குளத்தில் 1.8 கன அடிக்கு மேல் நீர் திறக்கப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் ஓரிரு நாட்களில் தண்ணீர் குறைந்துவிடும் என்றும் மக்கள் எதற்கும் அச்சப்பட வேண்டாம் என்றும் ஆறுதல் கூறினார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நூற்பாலைகளை மேம்படுத்தும் வரலாறு காணாத சிறப்பு திட்டத்தை அறிவித்த தமிழ்நாடு முதல்வருக்கு தமிழக நூற்பாலை சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்த நூற்பாலை சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது 15 ஆண்டுக்கு மேல் செயல்பட்டு வரும் நூற்பாலைகளை மேம்படுத்த வங்கியில் பெறும் வட்டியில் 6% வட்டியினை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்ற திட்டம் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தனர். இதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் இந்திய அளவில் இதுபோன்ற திட்டம் வேறெங்கும் இல்லை என்றும் கூறினர். ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்ஸுங்கிறது நம்ம ஸ்பின்னிங் மில்லேருந்து வர்ற காட்டன் வேஸ்ட்டு, கார்மெண்ட் கட்டிங் வேஸ்ட்டு, பெட் பாட்டில் ஃபைபர் இதை கொண்டு ஒரு மறு சுழற்சி மூலம் நூல்களை தயார் செய்து நம்ம விசைத்தறிகள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிஷினெல்லாம் 25 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கு இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு 125 crores தமிழ்நாடு கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கு. இதன் மூலியம் ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாம் உற்பத்தி திறனை ஒரு 20% அதிகரிக்க முடியும். இதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஓஸ்மா சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் 120 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டியுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் சராசரியாக 150 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என்றும் இன்னமும் 120 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டி உள்ளது என தெரிவித்தார். மேலும் மழை சேதம் குறித்து கணக்கெடுப்பில் எந்த ஒரு விவசாயியும் விடுபட்டு விடக்கூடாது என்ற வகையில் கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் 80 குளங்கள் முழுவதுமாக நிரம்பி உள்ளதாக தெரிவித்த அவர் மழையால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டாலும் 220 வீடுகள், 1 மாடு, 41 ஆடுகள் மற்றும் 10,000 கோழிகள் பலியாகி உள்ளதாக தெரிவித்தார். மழை தொடர்பாக அந்த மழையிலிருந்து இன்றைக்கும் மழை இல்லாமல் இருக்கு.
ஓரளவு தண்ணி தேங்கி இருந்த பல இடங்கள் வந்து வடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14ஆம் தேதி இரவில் வந்து நம்மகிட்ட தண்ணி தேங்கிய இடங்கள் 474 இருந்துச்சு. நேற்று வந்து 298 இருந்துச்சு. இன்றைக்கு வந்து அது வந்து 100 இடங்களுக்கும் கீழே கம்மியாயிடுச்சு. அப்போதைக்கு வந்து தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சில வார்டுகளில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே இருக்கிற இடங்கள்ல தூத்துக்குடி மாநகராட்சி வார்டில் இருந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் பம்ப் பண்ணுறதுக்காக 100க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்கள் வந்து தண்ணி வாட்டர் பம்ப்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதிலிருந்து பக்கில் ஓடை வழியாக தண்ணியை வந்து கடலுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். கடல்ல இருந்து இருக்கக்கூடிய ஹை டைட் ரீசன் காரணமாக கொஞ்சம் சில நேரங்கள், அதாவது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஹை டைட் லோ டைட் அப்படின்னு வரும். ஸோ அதை பொறுத்து சில நேரங்களில் மெதுவாக போகுது, சில நேரங்களில் நல்லா வேகமாக தண்ணி வந்து போயிட்டு இருக்கு. சில 16, 17, 18 இந்த வார்டுகள் எல்லாம் வந்து லோ லையிங் ஏரியா இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து கடல் மட்டத்தோட கீழே இருக்கக்கூடிய இடமா இருக்க காரணத்தினால பம்பிங் பண்ணி எடுத்துருக்கோம். தண்ணியை நிறைய இடத்துல வந்து நீர் அந்த வாட்டர் டேபிள் வந்து சேச்சுரேஷன் ஆனதுனால கொஞ்சம் மேலே தண்ணி ஊறி வருது. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்காக இப்போ மாநகராட்சி தீவிரமாக இயங்கிட்டு இருக்கு. வேலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் வேலூர் காட்பாடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்ற அஸ்வினி என்ற பெண் தன்னுடைய தம்பியை அழைத்துக் கொண்டு சென்றபோது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அப்போது பின்னால் வந்த லாரி அஸ்வினி தலை மீது ஏறியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை மீட்ட வேலூர் வடக்கு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக மதிப்பீட்டு குழு தலைவர் சபாநாயகரின் அத்துமீறிய செயலுக்கு துணை போவது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள கள்ள கூட்டணியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டமன்ற மரபுகள் மற்றும் சட்டங்கள் என எதையும் மதிக்காமல் பாஜக சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சபாநாயகர் தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பொது கணக்கு குழுவின் தலைவரும் திமுக மதிப்பீட்டு குழு தலைவருமான நாஜிம் சபாநாயகரின் அத்துமீறிய செயலுக்கு துணை போவது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள கள்ள கூட்டணியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று கூறினார். எங்க பொருளுது கோடிகள், எந்த கோடி பிறந்தாலும் தெருக்கோடிக்கு தான் போய் நிக்கணும். யாரா இருந்தாலும் எத்தனை கோடிகள் புரண்டாலும் மக்கள் கிட்ட அம்மா சாமி அம்மா ஓட்டு போடுமா, இது எது என்ன இது பிச்சை யார்கிட்ட கேட்கணும்? அதனால வந்து நான் இத்தனை கோடிக்கு அதிபதி, அத்தனை கோடி அதிபதி கடந்த காலத்தை நாங்க பார்த்துட்டோமே. நெய்வேலியில் தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து பகுதியில் ஜான் சின்னப்பராஜ் சிலம்பரசி தம்பதியினர் குடும்பத்துடன் வசித்து வந்தனர். இந்த நிலையில் இவர்களது குழந்தைகளான மகன் டேவிட்ராஜ் மற்றும் மகள் ஜஸ்விகாவை சிலம்பரசி தனது இருசக்கர வாகனத்தில் நெய்வேலி டவுன்ஷிப்பில் உள்ள தனியார் பள்ளிக்கு அழைத்து சென்றார். அப்போது பாரதி சாலை அருகே வந்த தனியார் பள்ளி வாகனம் ஒன்று இவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 6 வயது சிறுமி ஜஸ்விகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இதில் காயமடைந்த தாயும் மகனும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தனியார் பள்ளி வாகனம் மோதி பள்ளி குழந்தை இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் 11ஆம் வகுப்பு மாணவியை இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து உத்தரப்பிரதேசம் அழைத்து சென்ற கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி காணாமல் போனதாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் மாணவி இறச்சக்குளம் பகுதியை சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவரை இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து வந்தது தெரியவந்தது. மேலும் இவர்கள் இருவரும் நண்பர் உதவியுடன் உத்தரப்பிரதேசம் சென்றதை அறிந்த நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீசார் உத்தரப்பிரதேசம் சென்று அங்கிருந்த மாணவியை மீட்டனர். மேலும் மாணவர் மீது சிறுமியை கடத்தியதற்காக வழக்கு பதிவு செய்த போலீசார் இளம் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். வேலூரில் தாய் மற்றும் மகன் மர்மமான முறையில் வீட்டில் சடலமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் அடுத்த அலமேலு மங்காபுரம் அழகிரி நகர் பகுதியை சேர்ந்த நந்தகுமார் நித்யஸ்ரீ என்ற தம்பதியினர் 3 வயது மகனான யோகேஸ்வரனுடன் வசித்து வந்தனர்.
இந்நிலையில் யோகேஸ்வரனும் நித்யஸ்ரீயும் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். இதில் நித்யஸ்ரீயின் கழுத்தில் தூக்கு போடப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்தது. தாயும் குழந்தையும் இறந்த தகவல் அறிந்த உறவினர்கள் நித்யஸ்ரீ மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோர் உடல்களை பார்த்து கதறி எழுந்தனர். மேலும் ஆத்திரத்தில் அங்கிருந்த நந்தகுமாரை சரமாரியாக தாக்கினர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பலத்த காயமடைந்த நந்தகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி அருகே பந்தலூரில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் சில்மிஷம் செய்த டேனி பாலை காவல்துறையினர் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் டேனி பால். இவரது மனைவி பந்தலூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அதே பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவி மற்றும் அவரது தோழி வீட்டிற்கு செல்ல பேருந்திற்காக காத்திருந்த பொழுது டேனி பால் மாணவிகள் இருவரையும் வீட்டில் விட்டு விடுவதாக கூறி காரில் அழைத்துச் சென்றுள்ளார். இதையடுத்து ஒரு மாணவியை இறக்கிவிட்ட பின்னர் மற்றொரு மாணவி மட்டும் காரில் சென்றுள்ளார். அப்போது திடீரென வாகனத்தை நிறுத்திய டேனி பால் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இதை கண்டு அச்சமடைந்த மாணவி காரை விட்டு இறங்கி அவ்வழியாக வந்த ஆட்டோவில் வீட்டிற்கு சென்று உள்ளார். பின்னர் இது குறித்து மாணவியின் பெற்றோர்கள் தேவாலா மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் டேனி பாலை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்த உள்ள கனிம சுரங்கம் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என அகில இந்திய மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகில இந்திய மீனவர் சங்க தலைவர் ஆண்டன் கோமஸ் மற்றும் பத்திரிகையாளர் TSS மணி ஆகியோர் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இதில் மீனவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் கடலோர பஞ்சாயத்து முறையை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்றும், தூத்துக்குடியில் மீனவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் உள்ளாட்சிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மீனவர்கள் உள்ளாட்சி உறுப்பினராக முடியாத அளவுக்கு சதி நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். மேலும் கன்னியாகுமரியில் செயல்படுத்தப்பட உள்ள கனிம சுரங்க திட்டத்தால் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் இதனை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். மீனவ கிராமங்கள் சில நகராட்சிகளோடோ அல்லது சிறிய பஞ்சாயத்துகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு பஞ்சாயத்து பிரதிநிதித்துவ உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கான பாதுகாப்பு சியாசன் போன்ற சட்டங்கள் அங்கே அமல்படுத்தப்படுவதில்லை. அவர்களுக்கான திட்ட நிதிகள் திசை மாற்றப்படுகின்றது. இதை தவிர்ப்பதற்காக கோஸ்டல் பஞ்சாயத்து என்று தமிழக அரசை கொள்கை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆரணி அருகே காளைகளை கொண்டு மஞ்சு விரட்டும் போட்டிக்கு தயாராகும் கன்றுவிடும் விழாவை MP கொடியசைத்து துவங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பொங்கல் திருவிழாவை ஒட்டி காளைகள் வளர்ப்போர்கள் சங்கம் சார்பில் காளைகளை வீரமாக உருவாக்க இளம் வயதான 2 அல்லது 3 ஆண்டுகளே ஆன கன்றுக்குட்டிகளுக்கு மஞ்சு விரட்டும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆரணி அடுத்த புதுப்பாளையம் பகுதியில் கன்று விரட்டும் போட்டியில் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட கன்று காளைகள் கலந்து கொண்டது. இந்த போட்டியை ஆரணி MP தரணிவேந்தன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் குறிப்பிட்ட இடம் வரையில் மிக குறைந்த நிமிடத்தில் சீறி பாய்ந்து ஓடும் காளை கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினார். வாழப்பாடி அருகே பெருமாள் என்பவரின் விவசாய தோட்டத்தில் மர்ம விலங்கு ஒன்று பசுமாட்டை கடித்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துக்கியாம்பாளையம் தித்திப்புள்ளி ஏரி அருகே ஆறுமுக மகன் பெருமாள் என்பவர் ஆடு, மாடு என கால்நடைகளை வளர்த்து விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் தனது விவசாய தோட்டத்தில் விவசாய பணியை முடித்துவிட்டு பசு மாட்டிற்கு சோளத்தட்டு தீவனம் வைத்துவிட்டு இரவு வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை 5 மணி அளவில் பால் கறப்பதற்காக தனது விவசாய தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு பசுமாடு மற்றும் வயிறு உப்பிய நிலையில் ஆசன வாயில் கடிக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் இருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த விவசாயி வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து விவசாயி பெருமாள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அருகில் உள்ள விவசாய தோட்டங்களில் இருக்கும் ஆடு, மாடு என கால்நடைகளை மர்ம விலங்கு கடித்து பல கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும், அதுபோன்ற சம்பவம் தான் தற்போது தனக்கும் நடந்துள்ளதாகவும், இதனை உடனடியாக வனத்துறையினர் பார்வையிட்டு மர்ம விலங்கினை கூண்டு வைத்து பிடித்து கால்நடைகள் மற்றும் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பயிர் நட்டுட்டு காட்டில் வேலை செஞ்சுட்டு 7 மணி வரைக்கும் காட்டில் இருந்துட்டு மாட்டுக்கு தட்டள்ளி போட்டுட்டு மாட்டெல்லாம் கட்டிவிட்டு காலையில் 5 மணிக்கு பால் பீஸ் வரக்குள்ளே என்ன விலங்கு கடிச்சதுன்னு தெரில. மரம் இந்த மாதிரி சுத்தமாக கடித்து மாடு செத்துருச்சு. 5 மணிக்கு பால் பீஸ் வந்து பார்க்கக்குள்ள தான்
மாடு வந்து செத்து போய் கிடக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். ஏன்னா என்ன விலங்குன்னு தெரியல. இந்த மாதிரி துக்கியாமலையம் மேற்கு காடு தித்துப்புளி ஏரி மாயங்குட்டை ஏரி பெரிய கோயில் அருகில் மாட்டை கட்டியிருந்தோம். மாடை இந்த மாதிரி கடித்து நாசம் பண்ணி விட்டு போயிடுச்சு. மர்மமான விலங்கு என்னன்னு தெரியல. ஃபாரஸ்ட் வந்தது தான் அது என்னன்னு தெரியும். வேலூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அடுத்தடுத்து 3 உயிரிழப்புகள் ஏற்பட்ட சாலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் காட்பாடி வேலூர் சாலையில் கடந்த 3 மாதங்களாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணி மெத்தன போக்கோடு நடைபெற்று வருவதாகவும் கால்வாய் அமைப்பதற்காக அள்ளப்பட்ட மண் சாலை ஓரமாக கொட்டப்பட்டிருப்பதால் சாலை விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களில் ஏற்பட்ட சாலை விபத்தில் மட்டும் 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தோட்டப்பாளையம் பகுதியில் உள்ள காட்பாடி வேலூர் சாலையை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் காட்பாடி சாலையில் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் கழிவுநீர் கால்வாய் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் சாலை ஓரங்களில் கட்டப்பட்டுள்ள மண்ணை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அறந்தாங்கி அருகே மழைநீர் வடியாததால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே களக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் 2 மாத நெற்பயிர்கள் மழை நீர் வடியாததால் சாகுபடி செய்துள்ள நெற்பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி அழுகிவிட்டது. இதனை மாவட்ட நிர்வாகம், வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்கி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க முடியும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அங்கங்கே ஆக்கிரமிப்பு இருக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணாக்க உடனே வடியலாம். இப்போ 4 நாளாச்சு, மழை பெஞ்சு 3 நாளாச்சு, 3லேருந்து 4 நாள் ஆகுது. இதே கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இன்னும் 2 நாளில் சுத்தமாக எதுவும் ஆகாது. இப்போ ஃபேடாயிரும். அப்படியே சுத்தமாக எங்களுக்கு வந்து ஈல்டுங்கிறது பார்க்க முடியாது. இப்போவே இந்த பாருங்கள், முழு இதில் வந்து பயிர் பழுத்துருச்சு, வேறு அடங்கிருச்சு, அழுகல் கொடுத்துருச்சு. இனிமேல் இது வந்து உரங்கிடும் என்ன தான் உரம் போட்டு கலப்பினாலும் இந்த அளவுக்கு பழைய எங்களுக்கு ஈல்டு கிடைக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகம்தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் யாரை இயற்கையின் சீற்றம், இதை வந்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு 75 ஏக்கர் முழுமையாக அந்த களக்குடி ஏரியாவில் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களும் முறையாக வந்து கணக்கெடுத்து முடிந்தால் கவர்மெண்ட் அரசு எங்களுக்கு உதவி பண்ணாக்க மறுவாழ்வு கிடைக்கும். புதுக்கோட்டை கோவிலூர் கிராமத்தினர் கோவில் கும்பாபிஷேக பணியிலிருந்து ஆதிதிராவிட மக்களை ஒதுக்கி வைப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவிலூர் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் பிரிவை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தனர். அந்த மனுவில் பாலபுரீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா திருப்பணியில் கலந்து கொள்வதற்கு கோவிலூர் கிராமத்தை சேர்ந்த மற்ற மதத்தினர் ஆதி திராவிட மக்களை ஒதுக்கி வைப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது அவர்கள் தெரிவிக்கையில், ஆலங்குடி தாலுகா கோவிலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் பாலபுரீஸ்வரர் ஆலயத்தில் கோயிலூரை சேர்ந்த கோயிலூர் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஒரு 7 ஊர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கோயில் புனரமைப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கோயிலூரில் நாங்கள் ஒரு 200 தாழ்த்தப்பட்ட மக்கள் வசித்து வருகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த கோயிலுக்கு வந்து அந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலுக்கு எங்களோட பங்களிப்பு வேணும்னு சொல்லி நிதி கொண்டே கொடுத்ததுக்கு அவங்க அதை பெற்றுக்கொள்ளலை. எங்களை வந்து ஒதுக்குற விதமாகவே செயல்பட்டு இருக்காங்க. இதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காண்டி நாங்கள் இங்கே வந்து ஆயுத மக்கள் சார்பாக இங்கே வந்திருக்கோம். விக்கிரமநல்லூர் பகுதியில் உத்திரமேரூர் உபரி நீர் திறக்கப்பட்டதால் நரிமடை தரைப்பாலத்தின் மாற்றுப்பாதை சேதமடைந்தது. விக்கிரமநல்லூர் பகுதியில் சாலையின் குறுக்கே உள்ள நரிமடை தலைப்பாலம் சேதமடைந்ததை அகற்றி புதிய உயர்மட்ட பாலம் கட்டும் பணி 1 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. இதற்கு பதிலாக பாலத்தின் அருகே போக்குவரத்து மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக பெய்த கனமழையினால் உத்தரமேரூர் ஏரி முழுவதும் கொள்ளளவை எட்டியதால் விவசாயம் செய்வதற்கு ஏரியின் தண்ணீர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வேகமாக செல்வதால் பாலத்தின் அருகே உள்ள மாற்றுப்பாதை சேதமடைந்தது. மேலும் மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டது. இதனால் அவ்வழியே போக்குவரத்து தடைப்பட்டு அரசாணி மங்கலம், ஒட்டந்தாங்கல், மேனலூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு உத்தரமேரூர் வந்து செல்கின்றனர். எனவே அரசாணி மங்கலம் வேடப்பாளையம் சாலையில் விக்கிரமநல்லூர் பகுதியில் கட்டப்படும் பாலத்தை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து திருப்பூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர்.
திருப்பூர் ரயில் நிலையத்தில் தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் ஒன்றிய மோடி அரசின் செயல்பாட்டை கண்டித்து மாநில தலைவர் சண்முகம் தலைமையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குமரன் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வேளாண்மைக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ரயில் நிலையத்தை நோக்கி சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். குடியாத்தம் திமுக முன்னாள் கொள்கை பரப்பு துணை செயலாளரை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக செயலாளர் பழனி தலைமையில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் திரண்டனர். பின்னர் முன்னாள் அமைச்சரும் மேல்சபை எம்பியுமான சண்முகத்தை அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரனை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு காவல் நிலையத்தினை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதியை சந்தித்து மனு கொடுத்தனர். இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் கஸ்பா மூர்த்தி, அமுதா, சிவபிரகாசம், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அன்வர் பாஷா, மெடிக்கல் சரவணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், MSP கேட்டு சாகும் வரை பஞ்சாப் கண்ணூர் பார்டரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிருக்கு போராடி வரும் SKM தலைவர் ஜக்ஜித் சிங் தலேவால் உடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி SKM சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் திருச்சி காரைக்கால் பேசஞ்சர் ரயிலை 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 20 நிமிடங்கள் ரயில் தாமதமாக புறப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 2021 குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் உத்தரவாதம் கொடுத்துவிட்டு இதுவரையில் நிறைவேற்றவில்லை. கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லிவிட்டு 25 லட்சம் கோடியை முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்கிறது, பணக்கார பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்கிறது, கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்கிறது, உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் தள்ளுபடி செய்ய மறுக்கிறது. இதை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி SKM அகில இந்திய தலைவர் டல்லேவாலா அவர்கள் கடந்த 26ஆம் தேதி முதல் கனூரி பார்டரில் தொடர் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 12 கிலோ எடை குறைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். மோடி அரசு அழைத்து பேச மறுக்கிறது, உச்சநீதிமன்ற உத்தரவையும் ஏற்க மறுக்கிறது. இதனை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு காவல்துறையை கொண்டு ரயிலை மறிப்பதை கைது செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மோடி அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாக விவசாயிகளை சுட்டுக் கொள்ளுகிற நடவடிக்கையை அனுமதிக்க மாட்டோம். கொல்லக்கூடாது. நீதி கேட்கிற விவசாயிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகிற ஒரே அரசு மோடி அரசு தான் உலகத்திலேயே. எனவே மோடி போராட்டத்தில் ஈடுபடுகிற விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை தீர்க்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற கோவை குண்டு வெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான அல் உமா இயக்கத்தின் தலைவர் பாஷா கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக பிணையில் வெளியில் வந்த பாஷா கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் வீட்டில் இருந்த அவர் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். EVKS இளங்கோவன் மறைவை ஒட்டி சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் அவருக்கு வைக்கப்பட்ட கண்ணீர் அஞ்சலி பேனரை மர்ம நபர்கள் கிழித்துள்ளனர். இதையடுத்து பேனரை கிழித்த நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் அர்தநாரி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் தலைவாசல் வீரகனூர் சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டமான கோமாரி நோய் தடுப்பு முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி துவங்கி வைத்த விழாவில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், கால்நடை இணை இயக்குனர் மருத்துவர் அந்துவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பசுக்கள் மற்றும் காளைகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டது. தொடர்ந்து 21 நாட்கள் நடைபெறும் முகாமின் மூலம் 1,72,000 கால்நடைகள் பாதுகாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி செய்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புங்கம்பாடி மேற்கு ஊராட்சி பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவில் ஊராட்சி மன்ற தலைவர் தனது மனைவியின் ஆவணங்களை வைத்து 100 நாள் வேலை செய்ததாக பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டதாக புகார் அளித்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஐயப்பன் ஆலயம் வளாகத்தில் ஐயப்பன் ஆலய குருசாமி பக்த ஜனசபா அறக்கட்டளை சார்பில் அன்னதான பூஜை மற்றும் மலர் பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பூஜையில் கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம், மகா அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட ஐயப்பன் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி மகா ஜோதி தரிசனம் செய்தனர். இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும், ஜனாதிபதி திரௌபதி முர்மு உறுதி. பரபரப்பான சூழலில் மக்களவை இன்று தாக்கலாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிச்சயம் முறியடிப்போம், செல்வ பெருந்தகை எக்ஸ் தள பதிவு. துருக்கியில் கள்ளச்சாராயம் குடித்து 37 பேர் பலி, கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அரசு எச்சரிக்கை. 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் தகவல். 2வது மகளிர் T20 கிரிக்கெட், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.